நீ ஏன் ஆதி? நீ தப்பு பண்ண மாட்ட. என் ரத்தம் தானே உன் உடம்புலயும் ஓடுது. எனக்குள்ள இருக்கிற வைராகியம், ரோஷம் எல்லாமே உனக்கும் இருக்கு. என் பையன் மனசுக்கு பிடிச்சவளா, நான் நினைச்சிட்டு இருக்கிறதுக்கு ஏத்தவளா, இந்த வீட்டு பெருமைக்கு இன்னும் பெருமை சேர்க்கிறவளா ஒரு பொண்ணு வேணும். இதான் என் ஆசை. பார்வதி, எனக்காக உன் உயிரை பணயம் வச்சு பூஜை பண்ணிருக்கேன். நான் இன்னைக்கு உயிரோட இருக்கேன்னா நீயும் அதுக்கு ஒரு காரணம். ஆதியும் நீயும் சேர்ந்து என்ன மட்டும் காப்பாத்தல, ஆதிக்கடவுர் பரம்பரையோட கௌரவத்தையும் காப்பாத்திருக்கீங்க. அது என்னுடைய கடமைமா. அம்மா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமா? இவ்வளவு தைரியம் வந்துருச்சா உனக்கு? அப்பா, அண்ணி இப்ப அம்மா கிட்ட என்ன மருமகளா ஏத்துக்கொண்டு கேட்க போறாங்க. அம்மா மறுக்க முடியாம ஓகே சொல்ல போறாங்க. இனியோட எல்லா பிரச்சனையும் ஒரு முடிவுக்கு வரப்போகுது. பேசு பார்வதி. நீங்க என்ன நேர்ல பார்த்து பேசுவீங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலமா. இப்போ நான் உங்க எதிரில நின்னு பேசுறது கூட கனவு மாதிரி இருக்கு. நான் என்னைக்குமே உங்க பழைய பார்வதி தாம்மா. உங்க மேல எனக்கு இருக்கிற விசுவாசம், பயம், பக்தி எல்லாமே என்னைக்குமே மாறாதுமா. நேர்ல பாக்குறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா ஒரு கண்டிஷன், நாம சந்திக்கும் போது நீ என்கிட்ட எதையும் கேட்டுடக்கூடாது. உங்க எண்ணத்துக்கு எதிரா பேசணும், நடந்துக்கணும்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்த்தது இல்லம்மா.
அப்பா என்னப்பா அண்ணி சொல்ல வேண்டியதை சொல்லாம ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் பொறுமையா இரு. நம்ம தான் பார்வதி கிட்ட ஏற்கனவே சொல்லிருக்கோம்ல. பார்வதியே பக்குவமா அவன் அம்மா கிட்ட சொல்லுவா. நான் உங்ககிட்ட என்ன கேட்டக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களோ, நான் அத கண்டிப்பா கேட்க மாட்டேமா. இன்னைக்கு மட்டும் இல்லம்மா, இன்னைக்குமே கேட்க மாட்டேன். என்னப்பா அண்ணி இப்படி கவுத்துட்டாங்க? இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. உங்க கௌரவத்துக்கும் ஆதிக்கட ஒரு பரம்பரைக்கும் நான் தகுதியானவன்னு என்னைக்கு உங்க மனசுக்கு தோணுதோ நீங்க முழு மனசோட இந்த மருமகளா ஏத்துக்கிட்டு எப்போ வீட்டுக்கு வா பார்வதின்னு கூப்பிடுறீங்களோ அப்பதான் நான் வீட்டு வாசல்ல கால் வைப்பேன். அது எப்பவும் நடக்காதுடி. உங்க நிம்மதி சந்தோஷம் தாமா எனக்கு முக்கியம். உங்க மனசுக்கு விரோதமா இன்னொரு தடவை நான் நடந்துக்கவே மாட்டேன். நீங்க என்ன நம்புங்கம்மா. போச்சுப்பா, எல்லாமே போச்சு. நம்ம கஷ்டப்பட்டது எல்லாமே வீணா போச்சு. பார்வதி, இந்த நேர்மை தாண்டி எனக்கு உன்கிட்ட பிடிச்சிருக்கு. உங்க ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்குமாமா? வா பார்வதி. அருண், அம்மா இந்தாங்கப்பா. இந்தா பார்வதி, இத உனக்காதான் கொண்டு வந்தேன், வாங்கிக்கோ. ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. நல்லா இரு பார்வதி. இதெல்லாம் போக்கணும்னு இத வாங்கிக்க. இந்தா. போலாங்க. பயந்த எதுவும் நடக்கல. ஆண்டவா காப்பாத்திட்ட. வந்துடாதீங்க. சரி வா பார்வதி, போலாம். மாமா, நான் குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வரட்டுமா? அதெல்லாம் இது வேணாம். பார்வதி, என்ன சீர்வரிசை தட்டெல்லாம் பிரமாதமா இருக்கு.
வாங்க வாங்க, நானே உங்களை பார்க்க வரலான்னு இருந்தேன், அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. இது சீர்வரிசை தட்டு தான், அகிலா அம்மா எங்களுக்கு கொடுத்தது. பட்டு வேட்டி, பட்டு சட்டை, பட்டு புடவை, நகை, சீருன்னு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு பார்வதி. அகிலா அம்மா ஆசீர்வாதம் செஞ்சு அவங்க கையால இது எனக்கு கொடுத்தது. நீங்க வந்ததுல இருந்து உன் முகத்துல இப்படி ஒரு சந்தோஷத்தை நான் பார்க்கவே இல்ல பார்வதி. இன்னைக்குதான் உன் முகத்துல பூரிப்பே தெரியுது. மாமியார நேர்ல பார்த்தாச்சு, ஆசீர்வாதம் வாங்கியாச்சு, அப்ப பூரிப்பு இருக்கதானே செய்யும். என் தலைமையில கை வச்சு அகிலா அம்மா என்ன ஆசீர்வாதம் பண்ணும்போது என் மனசுக்குள்ள இருந்த சந்தோஷத்துக்கு அளவே இல்ல. நடக்கிறதெல்லாம் ஒரு கனவு மாதிரியே இருந்துச்சு. உன்ன மாதிரி ஒரு மருமக கிடைக்க அகிலாண்டேஸ்வரி அம்மா கொடுத்து வச்சிருக்கணும். அப்படியெல்லாம் சொல்லாதீங்க ஜானகி அம்மா. அம்மா பழைய மாதிரி திரும்பவும் என்கிட்ட பேச நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும். உன் மாமியார நீ விட்டு கொடுக்கவே மாட்டியே. ஆமா, உன் மாமியாரு உனக்கு சீர் கொடுத்து தலைமையில கை வச்சு ஆசீர்வாதம் பண்ணதெல்லாம் சந்தோஷமான விஷயம்தான். ஆனா அவங்க உன்னை அவங்க வீட்டுக்கு கூட்டு போலையா? அந்த அம்மாவை நீ கோயில்ல சந்திக்க போறேன்னு சொன்னதும் அந்த அம்மா உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போவாங்கன்னு நினைச்சேன். உன் மாமியார் உன்னை வீட்டுக்கு வான்னு கூப்பிடலையா பார்வதி? அகிலா கூப்பிட்டிருந்தாலும் பார்வதி வர சம்மதிச்சிருக்க மாட்டா. சார், என்ன சொல்றீங்க? அகிலாமா கூட்டம் பார்வதி சம்மதிக்காதைய? இன்னைக்கு கோயில்ல அதான் நடந்துச்சு. சார், கோவில்ல அப்படி என்னதான் நடந்தது? சொல்லு பார்வதி, ஏன் அகிலா கிட்ட அப்படி சொன்ன? உனக்காக நான், அருண், ஐஸ்வர்யா எல்லாரும் வீட்டுக்கு வந்து அவ்வளவு சொல்லிட்டு போயும் ஏன் அப்படி பண்ண? உனக்கு வீட்டுக்கு திரும்ப வரதுக்கு இஷ்டம் இல்லையா? ஆதிக்கு அம்மானா உயிர். அகிலாவும் அப்படிதான். ஆதிதான் அவளுக்கு எல்லாமே. ஆதி உனக்காக எங்க எல்லாரையும் விட்டு பிரிஞ்சு இங்க இருக்கான். அகிலாவே உன்னை ஏத்துக்கிற மனநிலையில இருக்கும்போது நீ ஒரு வார்த்தை கேட்டிருந்தா எல்லாமே நல்லபடியா முடிஞ்சிருக்கும். இப்படி ஒரு சூழ்நிலை இனி அமையுமான்னு எனக்கு தெரியல. நல்ல சான்ஸை இப்படி நழுவ விட்டுட்டியே பார்வதி. ஆதி, நீயாவது பார்வதிக்கு எடுத்து சொல்லி கோயிலுக்கு கூட்டிட்டு வந்திருக்க கூடாதா? சொல்லு பார்வதி, எதுக்காக அகிலா கிட்ட அப்படி சொன்ன? நான் சொல்றேன்ப்பா. நேத்து நீங்க எல்லாரும் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, அடுப்புல ஏதோ கருகிற வாசம் வருது. பார்வதி என்ன பண்றா? போய் பொண்டாட்டி. மாமா, நான் அதை ஆஃப் பண்ணிட்டேன். என்னாச்சு உனக்கு? என்ன யோசிச்சுட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல மாமா. சரி வா, என் கூட வா. போ. இங்க பாரு. பார்வதி, என் முகத்தை பாரு, என் கண்ணை பாரு. மறைக்காம உண்மையா சொல்லு. அம்மா உன்கிட்ட போன்ல என்ன பேசினாங்க? அம்மா கிட்ட நீ போன்ல பேசி முடிச்ச உடனே நான் உன்னை கவனிச்சேன். அம்மா உன்கிட்ட பேசிட்டாங்கிற சந்தோஷம் உன் முகத்துல தெரிஞ்சாலும் நிலாவில் இருக்கிற கலங்கம் மாதிரி உன் முகத்துல கவலையும் வருத்தமும் இருந்ததை நான் அப்பவே கவனிச்சேன்.
குழந்தை விஷயமா ரொம்ப பரபரப்பா இருந்ததுனால ஹாஸ்பிட்டல்ல வச்சு எதுவும் கேட்க வேணான்னு வீட்டில் வந்து கேட்டுக்கலான்னு முடிவு பண்ணேன். இப்போ சொல்லு, அம்மா உங்ககிட்ட என்ன சொன்னாங்க? அம்மா என்கிட்ட நல்ல விதமா தான் மாமா பேசினாங்க. அதான் என்ன பேசினாங்கன்னு சொல்லு. இருங்க, நான் உங்களுக்கு டிஃபன் எடுத்துட்டு வரேன். அதெல்லாம் எதுவும் வேணாம், எனக்கு பசிக்கல. நீ அம்மா என்ன சொன்னாங்கன்னு முதல்ல சொல்லு. நீ இப்படியெல்லாம் சமாளிக்கிறத பார்த்தா உன் மனசு வருத்தப்படுற மாதிரி அம்மா ஏதோ சொல்லியிருக்காங்க. ஆனா நீ அதை என்கிட்ட சொல்லாம மறைக்கிற. ஏன் கண் கலங்குற பார்வதி? என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. நான் அம்மா கிட்ட அவங்கள நேர்ல பார்க்கணும்னு கேட்டிருக்க கூடாதுன்னு தோணுது மாமா. ஒரு ஆர்வத்துல நான் அப்படி கேட்டு அம்மாவை சங்கடப்படுத்திட்டேன்னு நினைக்கிறேன். நீ கேட்டதுக்கு அம்மா என்ன சொன்னாங்க அத சொல்லு. நீ என்ன நேர்ல பார்க்கும்போது என்கிட்ட எதுவும் கோரிக்கை வைக்க கூடாதுன்னு சொன்னாங்க. நான் அவங்கள நேர்ல பார்க்கும்போது என்ன மருமகளா ஏத்துப்பீங்களான்னு அவங்க கிட்ட கேட்டுருவேணும்னு நினைக்கிறாங்க போல இருக்கு. அதனாலதான் என்கிட்ட கோரிக்கை எதுவும் வைக்க கூடாதுன்னு கண்டிஷன் போட்டிருக்காங்க போல இருக்கு. அம்மா என்ன மருமகளா ஏத்துக்கணும்னு என் மனசுக்குள்ள ஏக்கம் இருக்கு. அதுக்காக என் தன்மானத்தை விட்டு கொடுத்து என்ன மருமகளா ஏத்துக்கங்கன்னு அம்மா கிட்ட எப்படி கேட்க முடியும்? அம்மாவுக்கு பரம்பரை கௌரவம் முக்கியம், உனக்கு உன் தன்மானம் முக்கியம். இது ரெண்டையும் காப்பாற்ற வேண்டியது என்னுடைய கடமை. அப்பா, அருண், ஐஸ்வர்யா இவங்கெல்லாம் சொல்றாங்கங்கிறதுனால அம்மா கிட்ட மருமகளா ஏத்துக்கோங்கன்னு சொல்லி கோரிக்கைலாம் வைக்காது. எங்க நீங்க என்ன மருமகளா ஏத்துக்க சொல்லி கேட்க சொல்வீங்களோன்னு பயந்துட்டேன் மாமா. போய் பொண்டாட்டி, நான் அப்படி சொல்லுவேன் நீ எப்படி நினைச்ச? நம்ம ரெண்டு பேரும் வேற வேற இல்ல, நீயும் நானும் ஒண்ணுதானே. உன்னோட முடிவு தான் என்னுடைய முடிவு. உன் மனசுல பட்டதை அம்மா கிட்ட தைரியமா சொல்லு. உன் கூட நான் இருக்கேன். இப்ப சொல்லுங்கப்பா, பார்வதி அம்மா கிட்ட அப்படி சொன்னது தப்பா? தப்பா? இல்ல ஆதி, பார்வதி கேட்டது தப்பு இல்ல. உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்காம நான் பார்வதி கிட்ட வந்து கேட்டதுதான் தப்பு. அப்படி சொல்லாதீங்க மாமா. என் மேல உள்ள அக்கறை இல்ல, நான் வீட்டுக்கு வரலங்கிற வருத்தத்துல நீங்க அப்படி பேசுனீங்க. அது ஒண்ணு தப்பு இல்ல மாமா. உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு பார்வதி. அகிலா மேல உனக்கு அளவுக்கு அதிகமான விசுவாசமும் மதிப்பும் மரியாதையும் இருந்தா கூட நீ உன்னுடைய சுய கௌரவத்தை விட்டு கொடுக்காம இருக்கிறத நினைச்சா நீயும் ஒரு அகிலாண்டேஸ்வரி தான் பார்வதி. அகிலா மாதிரி நீ நீயாவே இரு பார்வதி. அதுதான் ஆதிக்கடவுர் பரம்பரையோட குணம். ஆதிக்கடவுர் பரம்பரைக்கு உண்டான அந்த குணம் உனக்குள்ள இருக்கிறத நினைச்சா நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் பார்வதி.